ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் ஸ்டைலில் மசாலா பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுக்க 1.5 கப் பாஸ்தாவை போடுறேன். இது எல்போ பாஸ்தான்னு இந்த மாதிரி எல்போ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த 1.5 கப் பாஸ்தாவை இந்த தண்ணியில் போடுறேன். போட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாஸ்தா கொஞ்சம் சாஃப்டாகட்டும். சாஃப்டானோன்னு எடுத்து வடிகட்டிக்குவோம். வேகட்டும். இப்போ கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்படியே ஒரு பெரிய கியூபு பட்டர் போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க இருக்கும். உங்களுக்கு பட்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் 5-6 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்கலாம். அது கூட ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டு நல்லா வேகட்டும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே வேணும்னா பேஸ்ட்டாக கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். அதை போட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதும் நான் ஒரு 1/2 கேரட்டை நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதை போட்டுக்குவோம். போட்டு கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். க்ரீன் கேப்சிகம் 1 கப்பு போடுறேன். அப்புறம் எல்லோ கேப்சிகம் 1 கப்பு. அப்புறம் ரெட் கேப்சிகம் அதுவும் 1 கப் போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். தனியா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். உப்பு பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த காய்கறியெல்லாம் வேக வச்சுக்குவோம். வேகட்டும். நம்ம பாஸ்தாலேயும் உப்பு போட்டிருக்கோம். இதுலேயும் வெங்காயம் வதங்குறப்போ உப்பு போட்டிருக்கோம். அதனால பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். இதை மூடி வேக வச்சுக்குவோம். வேகட்டும். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் கேரட் மட்டும் தான் லேட்டாக வேகும். அதனால கொஞ்சம் முன்னாடியே போட்டு வதக்குவோம். மீதி எல்லாம் ஈஸியாக வெந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப தண்ணியை சுண்ட விட்டுறாதீங்க. சுண்டாம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வடிகட்டி வச்சிருந்த பாஸ்தாவை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி கலந்துக்குவோம்.
இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாஸ்தால கொஞ்சம் மசாலா எல்லாம் ஊறட்டும். இப்ப திறந்து பார்ப்போம். நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நல்லா மசாலா எல்லாம் ஊறி இருக்கு. இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தண்ணியில நல்லா கரைச்சிருக்கேன். அதை ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்தா சாஸ் போடுறேன். பாஸ்தா சாஸ் இருந்தா போடுங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. இல்லாட்டினா டொமேட்டோ சாஸ் இருந்தா கூட போடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியா இதுல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்தா கூட போடலாம், ஆனா இந்தியன் ஸ்டைல்ல பண்றதுனால அந்த மிக்ஸ்டு ஹெர்ப்ஸை போடல. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப சுவையான பாஸ்தா ரெடி. இப்ப சுவையான இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீ விருப்பப்பட்ட காய்கறியை போட்டுக்கலாம். இப்போ இதுல டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை வைக்கலாம். பாஸ்தாவை குழந்தைங்களுக்கு ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டியும் டின்னரா கூட சாப்பிடலாம். இதுல நீங்க விருப்பப்பட்ட காய்கறியை போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, ப்ரோக்கோலி இப்படின்னு எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இப்ப சுவையான டேஸ்டியான இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.